கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 73 அதிகாரத்தினுடைய 1வது வசனம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். யாருக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனத்தினுடைய அடிஸ்தானத்தில் ஒரு 3 நிமிடங்கள் இல்லை 4 நிமிடங்கள் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலையும் அவர் நேர்த்தியாய் நடப்பித்து நம்ம இந்த பூமியில அழிந்து போகாதபடிக்கு, மனுஷனால் நிந்திக்கப்படாதபடிக்கு நம்மை அற்புதமாய் நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சுத்த இருதயம் உள்ளவர்கள் இவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 15 வாசிக்க முடியும். உத்தமமாய் நடப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர்கள் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை மட்டும் பேசுகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மனதார சத்தியத்தை பேசுகிற மனிதன் இந்த பூமியில யார் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அது யாரையுமே நாம் பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் பேசி கொண்டிருக்கிற ஒரு காலத்தினுடைய கட்டாயத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. அப்போ சத்தியம் எனக்குள்ளே இருந்து வெளிப்படாதது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்க போறதும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் என் வாழ்க்கையில எந்த விதமான தோல்விகளையும் நான் சந்திப்பதே கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொன்னா, என்னுடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த செய்கைக்கு தக்கதாக பிரதிபலனை நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மனதார சத்தியத்தை பேசுகிற நமக்குள்ளே இந்த சத்தியத்தை எப்படி நான் பேச முடியும்? சில காரியம் நமக்கு முன்பாக நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் இந்த காரியம் தவறுதான் என்று சொல்லி நமக்கு தெரியும். இது தேவனுக்கு பிரியமில்லை, இல்லை சமுதாயத்துக்கு பிரியமில்லை, இல்லை எனக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரிந்தாலும் கூட, ஆனால் அந்த மனிதனை பிரியப்படுத்துவதற்காக நாம் என்ன சொல்ல, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் கண்ட சத்தியத்தை நாம் மறைத்து நாம் பேசுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? மனிதர்களுக்குள்ள என்ன செய்ய, மனிதனை பகைத்து விடக்கூடாது என்பதற்காக, மனிதனை நிந்திக்க கூடாது என்பதற்காக. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவுடைய அந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் இதுதான். தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நினைச்சிறேன். அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் சத்தியத்தை பேசுகிறவனாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பொய்யான சில வார்த்தைகள் நான் உபயோகிக்கும் பொழுது அது குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு அது நல்லாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தை நாம் சொல்லும் பொழுதும், சத்தியமான அதாவது உண்மையை நாம் பேசும் பொழுதும், ஒருவேளை அந்த நேரத்தில் இல்லை அந்த கால சூழ்நிலைகளுக்குள்ளே நமக்கு நெருக்கங்கள் வரலாம், நமக்கு போராட்டங்கள் வரலாம், நமக்கு பகை கூட உருவாகலாம். ஆனால் அந்த சத்தியத்தை விட்டு நான் விலகாமல் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், உலகம் என்னை பகைக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். இதுதான் பைபிளுடைய ஒரு பேஸே. ஏன்னா சத்தியத்தின் முகாந்திரம் நாம் பகைக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் என்று சொன்னா, ஐயோ நான் சத்தியத்தை உண்மையை நான் பேசிட்டேனே, அதனால அவங்க என்ன பகைக்கிறாங்களேன்னு சொல்லி யாருமே நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா, நீங்க உண்மையை பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும், உங்களை நடத்தட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் இயேசப்பா உம்முடைய சமூகத்திலே அடியேன் ஆண்டவரே, ஒரு 3 நாளுக்கு பிற்பாடு அப்பா இந்த வீடியோ செய்ய என் ஆண்டவர் கிருபை கொடுத்தீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, மனதார சத்தியத்தை பேசுகிற மனிதனுக்கு நீர் நல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கும் பொழுது
இந்த பூமியில் எங்களுக்கு வருகிற சகலத்தையும் எங்களால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இசப்பதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் தொடப்படுவதாக. ஆமென் ஆண்டவரே. அவர்கள் இந்த வசனத்தின்படி நடக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தூரிடங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் உம்முடைய பலத்தினால் என் கர்த்தர் நீங்க இடைகட்டும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.